எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி கால்கரியில் செகண்ட் டே. நாங்கள் போன இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஏர்பிஎன்பியிலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி நாங்கள் போக போகிற இடம் பேர் டவுன்ஹில் கார்ட்டிங். இது ஏர்பிஎன்பியிலேருந்து ஒரு 20 minutes ட்ரைவ் இருக்குது. இந்த டவுன்ஹில் கார்ட்டிங்க்கு பேக்கேஜஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 rides, 3 rides, 4 rides, 12, 15 ரைட்ஸ்ன்னு இருக்குது. எல்லாமே ப்ரைஸஸ் வேறு வேறு டிஃபர் ஆகும். நாங்கள் 12 ரைட் ஆப்ஷன் எடுத்தோம். அது எப்படின்னா, உங்களுக்கு 12 ரைட் ஆப்ஷன்னா $125 ஆகுது. அது ப்ளஸ் 2 ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் 12 ரைட்ஸை 4 பேரும் பிரிச்சுக்கிட்டோம். 3 ரைட்ஸாக போனோம். எங்களோட ஸ்லாட் 11 o'clock. ஆனால் நாங்கள் 10:15 அங்கே ரீச் ஆயாச்சு. 45 minutes டைம் இருந்தது. அப்போ நின்று எப்படி டவுன்ஹில் கார்ட்டிங் அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்றத நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் யோசனைகள் இருந்தது, இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. எங்களோட 11 o'clock ஸ்லாட் ஓப்பன் பண்ணோடனே நாங்கள் க்யூவில் போனோம். ஹெல்மெட் தராங்க. அந்த ஹெல்மெட்டில் QR கோட் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணோன்னா தான் நம்ம ரைடு வரப்போ ஹில்லேருந்து அங்கங்கே கேமரா இருக்குது. அதில் நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸு ரெக்கார்ட் ஆகிடும். நம்ம ரைடெல்லாம் முடிச்சுட்டு கீழே வரப்போ நம்ம ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ் வேணும்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஹில் டாப்புக்கு நம்ம மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சேர் லிஃப்ட்டில் தான் போனோம். நானும் என் பையனும் ஒரு இதில் போனோம். ஹஸ்பண்டும் பொண்ணும் இன்னொரு சேர் லிஃப்ட்டில் போனாங்க. அது ஓப்பனாக இருந்ததுனால அந்த ஹில்லில் மேலே போகிறப்போ அந்த ஹைட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. கொஞ்சம் பேசி சமாளித்து அந்த பயத்தை போக்கிக்கிட்டேன். சேர் லிஃப்ட் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், எல்லா சேர் லிஃப்ட் பின்னாடியுமே அந்த கார்ட்டை மாட்டி விட்டுருவாங்க. நம்ம கூடயே நம்ம இதில் வரும் மேலே அதை இறக்கி வச்சுருவாங்க. அது ஒரு ட்ராக்கில் போயிட்டு நம்ம அங்கேருந்து மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சேர் லிஃப்ட்டில் நம்ம போகும்போது கீழே நிறைய ரைட் பண்ணிட்டு போகிறத பார்க்கலாம். சின்ன சின்ன பசங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ரைடும்போது எப்படி அதை ஓட்டணுன்றதை ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது ஒரு 3 wheel கிராவிட்டி பவர்டு காட்டு தான். நம்மளோட கண்ட்ரோலிங் ஸ்பீட் அந்த ஹேண்டில் பாரில் தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக புஷ் பண்ணோம் ஃப்ரண்ட்டில் அப்படின்னா அது ஸ்பீடாக போகும். ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணோன்னா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா புல் பண்ணணும் ஃபுல்லாக. நிறைய டீப் டேர்ன்ஸ் இருந்தது. செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. ஃபஸ்ட் ரவுண்ட் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எப்படா முடியும்னு இருந்தது. ஏன்னா 1.8 kilometer அந்த ரைடு ஹில் டாப்லேருந்து எண்டு வரைக்கும். நம்ம ஊட்டி கொடைக்கானலில் போகிற ஹேர்பின் பென்ஸ் மாதிரிலாம் இருந்தது. அந்த டேர்ன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரைடில் பயமாக இருந்தது. அப்புறம் ஓகே. இந்த 3 way இருக்கிறது ஹில் டவுன். நம்ம வந்தோடனே ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக 3 ட்ராக் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே நம்மளோட கார்ட்டை ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்க் பண்ணிடணும். ஃபன்னாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ரைட் போயிட்டு வந்தாச்சு. செகண்ட் ரைடு இது மேலே போகிறது தான் பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது அதை விட. ஸோ இந்த 11 o'clock ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 11 o'clock புக் பண்ணவங்க மட்டும்தான் அதில் போவாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் நாங்கள் முடித்தோடனே செகண்ட் ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் சேர் லிஃப்ட்டில் போயிட்டே இருக்கலாம்.
அடுத்த ரவுண்டுக்கும் 1 2 3க்கும் வந்து நம்ம கையில் வந்து ஒரு சீல் மாதிரி ஸ்டாம்ப் மாதிரி போட்டுருவாங்க. ஸோ நம்ம கவுண்ட் அவங்களுக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் த்ரில்லாக இருந்தது. செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் ஓகே இருந்தது. செகண்ட் ரவுண்ட் போகிறப்போ அந்த சேர் லிஃப்ட்டு ஒரு இடத்துல நின்றுடுச்சு பாதியில். அது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. லாஸ்ட்டாக நம்ம அந்த கவுண்டரில் வந்து நம்ம ஹெல்மெட்டை ஸ்கேன் பண்ணோன்னே நம்ம சிஸ்டமில் இது தெரியுது. நம்மளோட வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பிக்சர் வந்து அவங்க வந்து நம்ம பே பண்ண அந்த பேக்கேஜோடையே வந்துடும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸை இதுக்கப்புறம் அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். த்ரில்லிங் அண்ட் அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எவ்ரி ரைட் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யூ ஜஸ்ட் வாண்ட் டு கோ அகெயின். அவ்வளோதான். ரைடெல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் லஞ்சை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து டவுன் டவுன் வழியாக வேறு இடத்துக்கு போனோம். அது என்ன இடம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ்.